வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் நமக்காக கையாளக்கூடிய சில பழக்கங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கையில் நாம் நமக்காக சில பழக்க வழக்கங்களை கட்டாயம் மேற்கொள்ளணும். அந்த வகையில் நாம் பின்பற்றக்கூடிய சில பழக்க வழக்கங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, தினமும் நேரத்தோடு எழும்பும் ஒரு பழக்கத்தை நாம் எல்லாருமே கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டும். இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நாளினுடைய நிறைவான தன்மையை நமக்கு அமைத்து தருவதற்கும் உறுதுணையாக இருக்கும். இரண்டாவது பழக்கம், சரியான உணவு முறை. ஒரு ஆரோக்கியமான உணவு முறை ஒரு மனிதனை ஆரோக்கியமானவனாகவும் திடகாத்திரமானவனாகவும் அமைக்குது. இந்த காலங்களில் நம்ம ஏதோ அவசரத்துக்காக கிடைக்கிறத சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம், எது சாப்பிட்றோம், எதையுமே நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் தினமும் நம்மளுடைய உணவு இந்த அளவில் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த உணவுகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வகைப்படுத்தி சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியமும் வலிமைப்படுது. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட முடியாதவங்க எதெல்லாம் ஆரோக்கியமான உணவுகள் இல்லையோ அதுகளை குறைக்க ஆரம்பித்தாலே அவர்களுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும். மூன்றாவது பழக்கம், பயிற்சி செய்தல். நம்ம வாழ்க்கையில் தினமும் ஏதாவது ஒரு பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது தியானமாக இருக்கலாம், உடற்பயிற்சிகளாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், அல்லது சிறிய நடைப்பயிற்சிகளாக இருக்கலாம், அல்லது வரைதல், புத்தகம் வாசித்தல். ஏதோ ஒரு பயிற்சியை நீங்கள் தொடர்பாக செய்து கொண்டிருக்கும் போது அந்த பயிற்சியின் மூலம் உங்களுக்கு ஒரு மன அமைதியும் அந்த துறையில் ஒரு சிறந்த ஆளுமையையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அமைகிறீர்கள். உரிய நேரத்தில் வேலைகளை முடிக்கும் ஒரு பழக்கத்தை நாம் அடுத்ததாக பார்ப்போம். நாம் உரிய நேரத்தில் ஒரு வேலையை செய்து முடிக்கும் போது அந்த வேலை உரிய சிறப்பான ஒரு தன்மையை எடுக்கலாம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பிறகு பார்க்கலாம், அப்புறம் செய்யலாம் போன்ற சோம்பேறித்தனங்கள் நம்மளுடைய ஒவ்வொரு வேலையையும் தாமதப்படுத்திக்கிட்டே போகும். ஒரு நாளைக்கு நம்ம இத்தனை வேலை செய்யணும் அப்படின்னு எடுத்தால் அத்தனை வேலைகளையும் செய்து முடிக்காவிட்டாலும் செய்வதற்கான முயற்சிகளை சரி எடுக்க ஆரம்பிக்கலாம். அறிவுத்திறனை மேம்படுத்துதல். தினமும் நாம் எதையாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். அது புதிய புதிய செய்திகளை வாசிப்பதாக இருக்கலாம், அல்லது புத்தகங்களை வாசிப்பதாக இருக்கலாம், அல்லது புதிய வேலைகளை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம். இவற்றை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளும் போது நம் மூளையினுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கிறது. நாம் பலவிதமான தகவல்களை எடுத்து கையாளக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அடுத்து, தனித்திருத்தல். ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடம் வேணும் உங்களுக்காக ஒரு தனிமையான இடத்தை அமைத்து கொள்ளுங்கள். ஒரு நிம்மதியாக, இந்த இரைச்சல் இல்லாத உலகத்தில் நிம்மதியான ஒரு இடத்தை அமர்ந்தோ அல்லது நடைப்பயிற்சி செய்தோ உங்களுடைய தனிமையான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொள்ளுங்கள். இது உங்களுடைய மனதிற்கும் உங்களுக்குமான தொடர்பாற்றை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். தனிமையாக இருக்கும் போது நீங்கள் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் சக்தி மிக்கவர்களாகவும் இருப்பதை உங்களாலே உணர முடியும். அடுத்த பழக்கம், உங்களுக்கான லட்சியம். நாம் அனைவருமே ஏதோ ஒரு லட்சியத்துக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது உணவாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பெயராக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பழக்கம் நம்மளுடைய லட்சியத்திற்காக இருப்பதாக இருந்தால் நாம் இன்னும் முன்னேறி செல்வதற்காக உதவும். உங்களுடைய லட்சியம் இதுவென்று முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த லட்சியம் உங்களை இன்னும் அதிகப்படியான உயரத்துக்கு இட்டுச் செல்லும். ஒரு குறிக்கோளோடு நாம் பயணிக்கும் போது அங்கே நம்மளுடைய ஒவ்வொரு அடியும் நம்மளுடைய குறிக்கோளை எட்ட வேண்டும் என்ற ஒரு திறமையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும்.
அடுத்தது, நீங்கள் எதை அடைய நினைக்கிறீர்களோ அதற்கான முயற்சிகளை செய்யக்கூடிய பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வீட்டை அடைய வேண்டும் என்றால் அந்த வீட்டை அடைவதற்காக இன்று உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது என்பதை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் அதற்காக ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் இவ்வளவு பணம் சேகரிக்க வேண்டும் என்றால் தினமும் அதுக்காக ₹1 சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லது நீங்கள் ஒரு பெரிய ஓவியராக வர வேண்டும் என்றால் அந்த ஓவியருக்கான தகமையை வளர்த்து கொள்ளுங்கள். இப்படி செய்யும்போது நீங்கள் எதை அடைய செய்கிறீர்களோ உங்களுடைய முயற்சிகள் சிறியதாக இருந்தாலும் ஒரு நாள் அது விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு இட்டுச் செல்லும். 9வது பழக்கம், நன்றி. எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான நல்ல கருத்துக்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லித் தருவார்கள். சிலர் நமக்கு உதவி செய்திருப்பார்கள், அல்லது நல்ல உணவு கிடைத்திருக்கும். ஒரு நாளில் நாம் எந்த தீங்கும் இல்லாமல் வாழ்ந்திருப்போம். அதை மனதார ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கோ பிரபஞ்சத்திற்கோ அல்லது உங்களுக்கோ நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி கூறும் ஒரு பழக்கம் உங்களை உயர்ந்த மனிதனாக மாற்றும். 10வதாக, நேரத்துடன் உறங்கும் பழக்கம். நேரத்துடன் எழுவது எவ்வளவு முக்கியமோ அதே போல நேரத்துடன் உறங்குவதும் முக்கியமானது. நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியத்துக்கு வழி செய்யக்கூடியது. நீங்கள் நேரத்தோடு தூங்க படுக்கைக்கு சென்றீர்கள் என்றால் நீங்கள் அடுத்த நாள் காலை நேரத்துடன் எழும்ப முடியும். ஒரு மனிதனுடைய உடல் காலையில் எழுவதிலிருந்து படுக்கைக்கு செல்லும் வரை ஓயாது உழைத்து கொண்டுதான் இருக்கிறது. அது ஓய்வு பெறக்கூடிய நேரம் தூக்கம் மட்டுமே. சரியான தூக்கம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆரம்ப தொடக்கமாக இருக்கும். இந்த 10 பழக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பது ஐயமில்லை. நீங்கள் உங்களை மாற்றத் தொடங்கினால் உங்களை சுற்றியுள்ள அனைத்துமே உங்களுக்காக மாறத் தொடங்கும். மாற்றங்கள் உங்களிலிருந்து ஆரம்பமாகட்டும். நன்றி.